பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பொது உடைமை கட்சியினுடைய முதுபெரும் தலைவர், விடுதலை போராட்ட காலத்திலே தனிப்பெரும் வாழ்வு வாழ்ந்து எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்த பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 101 வயதிலே மறைந்திருக்கிறார். என்ன வயது என்பது முக்கியமல்ல, அவருடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒரு சரித்திர ஏடாக மாறியிருக்கின்றது. அவரிடம் இருந்த தனிப்பெரும் குணங்கள் தியாக வாழ்வு, எல்லா கட்டங்களிலும் எளிமையாக இருந்தது. 100 வயது வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இருந்தது தெரியாமல் இருந்திருக்கிறார்கள், செயலற்று இருந்திருக்கிறார்கள், ஆர்வம் குன்றி இருந்திருக்கிறார்கள். ஆனால் 101 வயதிலும் கூட தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் போராட்டம் என்கிற போது களம் காணுகின்ற ஐயா நல்லக்கண்ணவருடைய பிரிவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. தனிப்பட்ட முறையில் என்னிடம் பேரன்பு கொண்டவர். அவருடைய பண்புகள் நிலவற்றை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கடைசியாக நான் அவரை காணச் சென்ற போது அவருடைய நூல் ஒன்றில் கையெழுத்து போட்டு என் கையிலே கொடுத்தார். என்னை நிறைய பாராட்டினார். அதுவல்ல, என்னை பொறுத்தவரை அவரே ஒரு புத்தகம். படிக்க வேண்டியவை நிறைய, பின்பற்ற வேண்டியவை ஏராளம், கற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏராளம். அவருடைய வாழ்க்கை என்பது வரலாற்று சுவடு. அந்த சுவடு ஒரு அடித்தளமாக பொது வாழ்க்கைக்கு வருகிற யாராக இருந்தாலும் அவரை போல் இருக்க வேண்டும். உழைப்பு, கொண்ட கொள்கையில் பற்று, எதிர்ப்படுகின்ற இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த தியாக உணர்வு, எளிமையான வாழ்வு, இப்படி ஒரு இலக்கணமாக இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த உத்தமர் நம் நெஞ்சமெல்லாம் நிலைத்திருப்பார். அவருடைய பண்புகளை நமதாக்கிக் கொள்வதுதான் அவருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி, உண்மையான வீர வணக்கம். தன்னுடைய உடல் கூட தனக்கு சொந்தம் இல்லை, இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன்படுகின்ற வகையிலே அவருடைய உடலை கூட இன்றைக்கு தானமாக இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு 100 ஆண்டு வரலாறை பேச வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தன்னலமற்ற போராட்டத்தினுடைய அடையாளமாக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பது, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, பொருளுக்காகவோ பொண்ணுக்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு கம்யூனிஸ்டினுடைய வாழ்க்கை என்பதை ஏட்டில் அல்ல நடைமுறையில் நம் கண் முன்னால் நாமெல்லாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னலமே அரசியல் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படியான ஒரு மாமனிதர் நம் கண்முன்னே வாழ்ந்து எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். இதைவிட ஒரு பெரிய பாடத்தை வேறு எது கற்பித்து கொடுத்துவிடும்? ஒரு கம்யூனிஸ்ட் என்பவர் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுதான், அவர்களது முன்னேற்றத்திற்காகவும் வளத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதுதான் என்கின்ற முழக்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆழ்ந்த ஒரு வாசிப்பு பழக்கம் கொண்டவர். எந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்தாலும் அன்றைய தினத்திலே அவர் வாசித்து முடித்துவிடக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு சொந்தமானவர். கடந்த ஆண்டு எங்களது மாநாட்டிற்காக அவரை அழைத்த பொழுது அதில் இருக்கக்கூடிய தலைப்புகளை குறித்தெல்லாம் எங்களிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருந்தார். எப்பொழுது சென்றாலும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்மிடத்தில் கொடுத்து படிக்க சொல்லுவார், வாசிக்க சொல்லுவார். எப்பொழுது அந்த அவரது வீட்டை கடந்து செல்லும் பொழுதும் அவர் வாசித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பகலிலே பார்க்க முடியும். இத்தனை வயதிலும் கூட வாசிப்பதை அவர் நிறுத்தவில்லை. தனக்கு நினைவிருக்கக்கூடிய காலகட்டம் வரை வாசிப்பை தொடர்ந்திருக்கிறார் என்றால், இந்த சமூகத்தை பற்றியான அனைத்து அறிவுகளையும் தொகுத்து மக்களுக்கு பயனுற வாழ வேண்டும் என்கின்ற உந்துதல் சக்தியை தவிர வேறு என்ன இருந்துவிட முடியும்? நியூ செஞ்சுரி புத்தக நிலையத்தை செழுமைப்படுத்தி பல்வேறு தலைப்புகளை இன்றைய சமூகம் படிப்பதற்குரிய வகையிலே கொடுத்தவர். தொழிற்சங்க போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர். உழவர்களினுடைய போராட்டத்திலே அயராத பங்களிப்பை செய்தவர். விடுதலை போராட்ட வீரராக வாழ்ந்தவர். வெள்ளையருக்கு எந்த இடத்திலும் மண்டியிடாத, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காத ஒரு மரபுக்கு சொந்தக்காரர். சித்திரவதை செய்த பொழுதிலும் கூட விடுதலை முழக்கத்தை நான் கைவிட மாட்டேன் என்று முழங்கி நின்ற, உறுதியாய் எழுந்து நின்ற ஒரு மாமனிதர். இந்த காலகட்டத்திலும்
தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மே 17 இயக்கத்தின் மீது 2018-19 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட கடுமையான ஒடுக்குமுறை சமயத்தில் எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து என் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய வழக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம்